ஹலோ கைஸ், நான் உங்கள் டோபி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்ளேடோட ஐயோ நாவா பொறையேறிடுச்சு சார். அதாவது நம்ம லாட் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த அன்பாக்சிங் அந்த லாட்டோட இருக்கிற பேப்ளேட் எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக நான் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ரிவ்யூ மாதிரி. ஸோ அந்த வீடியோவோட பார்ட் 2 தான் இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பேப்ளேடோட ரிவ்யூ தான். இந்த பேப்ளேடோட பேர் வந்து ஆல்டர் குரோனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டப்புன்னு டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் நல்ல எடிட் अरे मावा नुन्न नुन्न ननमन्नना नडिमाना मानना नननु हाँ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போயிட்டு கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்திட்டு இந்த பெல்லை ஒண்டி கொஞ்சம் சுண்டி விட்டு வந்துடுங்க. அதாவது பெல்லை அமுத்தி ஆலில் போட்டு வந்துடுங்க. அது வரையும் நான் வெயிட் பண்ணுறேன். போட்டாச்சா? சரி, இப்போ நம்ம வந்து அதாவது இதோட ரிவ்யூவை பார்த்துடலாம். இந்த பேப்ளேட் பேர் வந்து ஆல்டர் குரோனோஸ். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரித்து போட்டுடலாம். பிரித்து போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட எனர்ஜி லேயர் தான். ஸோ இந்த எனர்ஜி லேயர் பார்க்கும்போது சப்பையாக இருக்கா? பார்க்கும்போது நானும் அப்படி தான் நினச்சேன். ஸோ இதுலேயே வந்து மொத்தம் 2 மோடு இருக்குது. அதை பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து இதோட டிஸ்க்கு ஃபோர்ஜ் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த டிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு போட்டிருக்கிற இந்த டிஸ்க்கு தான். ஸோ இதுக்கு வந்து கருப்பு கலரில் வெளில இருக்கிற அந்த ஷீல்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இந்த டிப்புலேயும் 2 மோடு இருக்குது. ஸோ இதில் என்னென்ன மோடு இருக்குதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இடத்துல வந்து ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும், தெரியுதா? இந்த கேமரா கூட வேறு எம்சியாக போச்சு. இங்கே ப்ளூ கலரில் தெரியுதா? ஸோ இப்படி இருக்குதுன்னா இந்த லேயர் வந்து டிஃபென்ஸ் மோடில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த சைடில் இருக்க கருப்பு கலர் பார்ட் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக. ஸோ இதை வந்து இப்போ அட்டாக் மோடுக்கு மாத்திரனா, இங்கேருந்து இது இருக்குல்ல, இதை வந்து இந்த சைடு இப்படி திருப்பி இப்படி சுற்றி ஒரு கிளிக் சவுண்ட் கேட்டுச்சா? ஸோ இந்த கிளிக் சவுண்ட் வந்த மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைடில் வச்சிங்கன்னா இங்கே இருக்கிறது ரெட் கலராக மாறிவிடும். ஸோ இது வந்து ஒரு வெயிட் இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு அட்டாக் மோட் மாதிரி அதை பர்ஃபார்ம் பண்ண வைக்கும். ஸோ இப்போ வந்து அந்த பிளாக் கலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப் ஆகிட்ருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து ஃபுல் பிளாக் ரிங்காக இருக்கும் பர்ஃபெக்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்பைக் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதோட அட்டாக் மோடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்பில் 2 மோடு இருக்குதுன்னு சொன்னல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டாமினா, இன்னொன்று வந்து அட்டாக்கு. ஸோ இது இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் இப்படி வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷார்ப் டிப்பு தெரியும். ஸோ இந்த இதை வந்து அப்படியே இப்படி திருப்பினீங்கன்னா ஷார்ப் டிப் வந்து உள்ளே போயிட்டு இந்த ஃப்ளாட் டிப் ஒன்று தெரியும். ஸோ இதுதான் இதோட அட்டாக் மோடு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேட்டில் போட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஃபுல் டிஃபென்ஸ் மோடில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெட் கலர் எங்கே அது? ஸோ அந்த ரெட் கலரை வந்து இப்போ நான் ப்ளூ கலர் இருங்க, ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ண தான் தெரியும் அதில். ஸோ அந்த ரெட் கலரை வந்து ப்ளூ கலராக மாற்றிக்கிறேன். ப்ளூ கலரில் மாற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம டிப்பில் இருக்கிறதுலையும் நான் வந்து ஸ்டாமினா மோடு அல்லது அது பேலன்ஸ் மோடு அந்த இதில் மாற்றிக்கிறேன். ஸோ பேலன்ஸ் மோடு மாற்றியாச்சு. இப்போ இதை அசம்பிள் பண்ணி பேட்டில் விட்டுடலாம். ஆல்டர் குரோனோஸ் கூட வந்து பேட்டில் போட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, போன பார்ட்டில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணாச்சு ரிவ்யூ பண்ண நம்மளோட லூமினார் தான். லாங்கினஸ் லூமினார் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ரெண்டுத்தையும் இப்போ பேட்டில் விட்டுடலாம். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே இல்லை நம்ம இது. ஸோ ஸ்பின் டெஸ்ட் ஃபஸ்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 அடிச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சாந்த சொரூபமாக சுற்றிக்கிட்டு இருக்கான்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை வந்து ஃபுல் அட்டாக் மோடில் செட் பண்ணி விட்டு பார்ப்போம். ஸோ இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் டிஃபென்ஸ் மோடில் நான் செட் பண்ணிட்டேன். இது அந்த டாட் வந்து ப்ளூவாக மாறிடுச்சு. இங்கே பிளாக் கலரில் இருக்க அந்த ஷார்ப்பாக தெரிஞ்சதெல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம டிப்பில் இருக்கிற அந்த ஷார்ப்னஸும் வந்து ஷார்ப் நிண்டிலும் வந்துச்சு. ஸோ இப்போ இதை வந்து பேட்டில் விட்டு பார்த்துடலாம். 3, 2, 1 அடிச்சு. இப்போ லாஸ்ட் லாங்னஸ் அதை விட போகிறோம். 3, 2, 1 அடி. ஐயோ அடி. ஆகா, அல்டிமேட்டு கோளாராக விட்டுருக்குறேன். என்னங்க அது எப்படி ஆகி போச்சு? படுவாவிங்க.
லாஸ்ட் லூமினாருக்கு வந்து ஸ்டாமினா இல்லாத மாதிரி விட்டேன். ஸோ மறுபடியும் இன்னொரு பேட்டில் போட்டு பார்த்துடலாம். 3 to 1 லாடு, 3 to 1 லாடு. ஆகா, போன தடவை அவன் காலில் அடித்தான், இப்போ இவன் காலில் அடிக்கிறான். மாறி மாறி காலிலே அடிச்சுக்கோங்கடா. ஆகா, இந்த தடவை நம்ம எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது. அட்டாக் மோட்லேயே அவன் ஜெயிச்சிட்டான், அதாவது குரோனோஸ் ஜெயித்தான். பட் இந்த தடவை ஸ்டாமினா மோட்லேயே தோற்று போயிட்டான். லைட்டாக மன வருத்தமாக இருக்குது. ஸோ மறுபடியும் லான்ச் பண்ணிடலாம். 3 to 1 லாடு. லூமினார் ஸ்டாமினா மோடில் அவன் அமைதியாக இருக்க ஆரம்பித்தவொடனே வச்சு அடிக்க ஆரம்பிச்சிச்சு, மண்டை கிண்டெல்லாம் உடச்சிருச்சு. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. நிறுத்துறா. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த பேப்ளேட்டோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டாட்டா, பாய் பாய்.